Section 28 பார்த்தோமா? Yes sir. 28 என்ன? Chargeability. 29 how to compute PGBP income. 30 rent, rate, repairs, insurance of building. 31 repairs, insurance of plant, machinery and furniture. Section 30 என்ன சொல்றான்? rent, rate, repairs, insurance. Rent வந்து should be paid. No student rent கேக்கு claim பண்ண முடியாது. Tax, municipal tax should be paid. Repairs, current repairs, capital repairs ரெண்டு பிரிக்கணும். Current repairs நம்ம என்ன பண்ணிக்கலாம்? Claim பண்ணிக்கோ. 30 claim பண்ணிக்கோ. Capital repairs na add to the cost of the asset and claim depreciation. And the insurance paid, premium paid can be claimed. இங்க repairs and insurance இங்க current repairs can be claimed as deduction. Capital repairs will be added to the cost of the asset and will be claimed as depreciation. Current repairs claim பண்ணிக்கலாம். Insurance premium paid na claim பண்ணிக்கலாம். 32 என்ன பார்த்தோம்? Depreciation. 32 depreciation எப்படி கால்குலேட் பண்ணனும்? First block. Blockல என்னென்ன blocks இருக்கு? First buildingல 3 block இருக்கு. அடுத்து furnitures and fittings 10%. அடுத்து வந்து land machinery 15, 30, 40. அடுத்து intangible assets 25%. 25% இதுக்கு 15, 30, 40. இங்க 10, இங்க 5, 10, 40. இதனால block பார்த்தோம். எப்படி depreciate பண்ணனும்? Opening WDV, add purchases more than 180 less than 180, total unclaimed expenditure less sale value, closing balance. If closing balance is negative, short term capital. If it is positive, block exists இல்லையா? blockல ஒரு asset exist ஆயிருந்தாலும் claim depreciation. Block does not exist, short term capital loss. அதான் செல் எடுத்துக்கோ. சைலன்ட்ல போடு. Good. அப்புறம் additional depreciation பார்த்தோம், normal depreciation பார்த்தோம். normal depreciation எப்பவும் போல இத கால்குலேட் பண்ணுவோம். additional depreciation எப்போ கிடைக்கும்? நான் manufacturer or producer of any articles or things இருக்கணும். ஓகேவா? 2005 க்கு அப்புறம் நான் அசெட் வாங்கிருக்கலாம். அந்த அசெட் பிளான்ட் அண்ட் மிஷனரியா இருக்கணும். செகண்ட் ஹேண்ட் மிஷனரி வாங்கி இருக்க கூடாது. நான் ஃபேக்டரி பர்பஸ்க்கு வாங்கி இருந்தால் நான் கிளைம் பண்ற டெப்ரிசியேஷன் தவிர 15, 30, 40 தவிர எக்ஸ்ட்ரா ஒரு 20% டெப்ரிசியேஷன். சப்போஸ் நான் பேக்வர்ட் ஏரியால இருக்கேன், லைக் வெஸ்ட் பெங்கால், பீகார், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், இந்த 4 ஸ்டேட்ல இருக்கேன் அப்படின்னா இது பேக்வர்ட் ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல இருக்கேன்னா எக்ஸ்ட்ரா 15%, தட் இஸ் மொத்தம் நார்மல் டெப்ரிசியேஷன் பிளஸ் 35% என்ன டெப்ரிசியேஷன் கிடைக்கும்? அடிஷனல் டெப்ரிசியேஷன். அதை தவிர 3280 அலவன்ஸ் கிடைக்கும். 3280 எப்போ? ப்ரொடியூசர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படிங்க இருக்கணும். 2015 அப்புறம் அசல் வாங்கிருக்கணும், பிளான்ட் மிஷினரி வாங்கிருக்கணும், செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாங்கி இருக்க கூடாது. எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோ அந்த பர்ச்சேஸ்ல 15% என்ன கொடுக்குறோம்? டிடக்ஷன். இங்க டோட்டல் இது என்ன? டெப்ரிசியேஷன். இதெல்லாம் நம்ம எந்த சாப்டர்ல பார்த்தோம்? டெப்ரிசியேஷன் கான்செப்ட்லயே பார்த்தோம். கரெக்ட்டா இருக்கா? ஓபனிங் WDV என்னது? அன்கிளைம்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அட் தி பிகினிங். பர்ச்சேசிங் என்ன? அன்கிளைம்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டியூரிங் தி இயர். டோட்டல் அன்கிளைம்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கணும். சேம் வேல்யூ வந்து உனக்கு கிடைக்கிற ரீஇம்பர்ஸ்மென்ட். ரிமைனிங் அமௌண்ட் தான் மேல என்ன பண்ண முடியும்? டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். irrespective of the asset value of என்ன சொல்றது? allocated to the value of closing. நம்ம ஏதாச்சும் பார்த்தோம், க்ளோசிங்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ நம்ம டெப்ரிசியேஷன் போட்டுறோம். if block exists, block does not exist, no depreciation. அது போல short term capital loss if it is answer positive. negative not டைரக்ட்டா போட்டு short term capital gain. block ஓட ஆன்சர் நெகட்டிவ் வந்துச்சுனா எதுமே யோசிக்க வேணாம், டைரக்ட்டா ஆன்சர் short term capital gain. கவனி. அடுத்து 33, 34 கிடையாது. 35 பார்த்தோமா? சயின்டிஃபிக் ரிசர்ச். சயின்டிஃபிக் ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா இன் ஹவுஸ் இருக்கு, கான்ட்ரிபியூஷன் அவுட் இருக்கு. இன் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 150, 100. எப்ப சார் 150? நான் கம்பெனி அசையா இருக்கணும், என்ஜினியரிங் ஆர் அசசி என்ஜினியரிங் பயோடெக்னாலஜி பிசினஸ். இந்த ரெண்டு பிசினஸ்ல ஏதாவது இருக்கணும். மேனுஃபேக்சரர் கம்பெனி நான் பண்றது வந்து மேனுஃபேக்சரிங்கா இருக்கணும் ஆர் பயோடெக்னாலஜி பிசினஸ்ல என்கேஜ் ஆயிருக்கணும். நான் பண்ற கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 150%, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 150%, லேண்ட் will not qualify for any deduction, building 100% deduction. any other asset, any other expenditure 100%. இதெல்லாம் ஆல்ரெடி 35ல பார்த்தாச்சு. கான்ட்ரிபியூஷன் பண்றேன், வெளிய ஆளுக்கு நான் கான்ட்ரிபியூஷன் பண்றேன். 150% எப்போ, 100% எப்போ? if made to IIT or NIT for conducting programs, 150% claim me. scientific research for approved research association பண்ணா 150%. கொடுத்து வாங்குனவன் கம்பெனியா இருக்கான் 150. வாங்குனவன் சோசியல் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் வாங்கிருக்கான் 150. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 35 A BB social or statistical research 100 தான். அடுத்து 35 ABB பார்த்தோம், டெலிகம்யூனிகேஷன் ஆபரேட்டர் லைசென்ஸ் ஃபீஸ் பார்த்தோம். அடுத்து என்னது 35 CCC என்னது? அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். CCD ஸ்கில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இது நோட்டிஃபைட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது நோட்டிஃபைட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்.
இவன் நோட்டிஃபை பண்ற ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா 150 ரூபாய் என்னவா கிளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷனா. இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போற செக்ஷன் 35 A சீரிஸ் முடிச்சு C சீரிஸ் முடிச்சாச்சா. நம்ம பார்க்க போறது D DD DDA 35D 35DD 35DDA. இந்த செக்ஷனுக்கு காமன் பேர் 1/5 செக்ஷன். இந்த செக்ஷன் நம்ம என்ன செக்ஷன் சொல்லுவோம் 1/5 செக்ஷன். வாட் இஸ் 1/5? நல்லா கவனிங்க. இந்த மூணு செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் 35D amortization of preliminary expense. preliminary expense என்ன பண்றோம்? இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் இப்போ நம்ம என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஓவர்வியூ சொல்லிட்டேன். நம்பர் 30 ல இருந்து 36 வரைக்கும் 30 ல இருந்து 36 வரைக்கும் என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் உன்னால கிளைம் பண்ண முடியும் தான் நீ பார்க்க போற. அது 35 ல 32 ல டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம், 35 ல சைட்டிங் ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ் பண்ணா கிளைம் பண்ணிக்கலாம், APP ல டெலிகம்யூனிகேஷன் ஆபரேட்டர் லைசென்ஸ் ஃபீ கிளைம் பண்ணிக்கலாம், CC ல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் கிளைம் பண்ணிக்கலாம், CC ல ஸ்கில் டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணி தான் கிளைம் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு என்னெல்லாம் கிளைம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் 30 ல இருந்து 36 வரைக்கும் பார்த்துருவோம். 30 ல இருந்து 36 குள்ள இல்லாத விஷயத்தை 37 ல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன செக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் 35D D DD DDA. அதுல ஃபர்ஸ்ட் D 35D என்னது amortization of preliminary expense. What is preliminary expense? Any expense incurred prior to the incorporation of the company for the purpose of incorporation சொல்லலாமா. பட் இங்க அதோட மீனிங் அது கிடையாது. அப்போ AB லிமிடெட் ஒரு கம்பெனி இருக்கு. AB லிமிடெட் ஒரு கம்பெனி 10 வருஷமா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த கம்பெனியால இப்போ preliminary expense இன்கார் பண்ண முடியுமா? எப்படி ஏன் முடியாது? ஆல்ரெடி இன்கார்பரேட் ஆகி 10 வருஷம் ஆச்சு. எப்படி சார் இன்கார்பரேட் பண்ணலாம்? நல்லா கவனிங்க. நம்மள பொறுத்தவரை இந்த preliminary expenseனா என்ன அப்படின்னா any expense incurred to start a business. Any expense incurred to start. இப்போ AB Limited already dealing in Britannia biscuits. Britannia company எடுத்துக்கோ dealing in biscuits. Britannia now want to enter the market of energy drink like Boost, Complan, Horlicks மாதிரி energy drinkல Britannia உள்ள வரப்போம். Like Britannia energy drink னு கொண்டு வரான்னு வெச்சுக்கோங்க. Like Boost, Horlicks மாதிரி கொண்டு வரான்னு வெச்சுக்கோங்க. செக்ஷன் இந்த கம்பெனியா அது மாதிரி ஒரு எனர்ஜி ட்ரிங்க் வர போறோம். இப்போ ஆல்ரெடி பிரிட்டானியா லிமிடெட் பிஸ்கெட்ஸ்ல இருக்கானா இவன் எதுலயும் உள்ள வர போறான் எனர்ஜி ட்ரிங்க் குள்ளேயே வர போறான். அப்ப அந்த எனர்ஜி ட்ரிங்க் வரும்போது எனர்ஜி ட்ரிங்க் இஸ் நியூ பிசினஸ். அந்த பிசினஸ்க்கு அவன் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும், அந்த பிசினஸ்க்கு லீகல் எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், அந்த பிசினஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன எக்ஸ்பென்ஸ் தான் preliminary expense. அப்போ preliminary expense is to incorporate a new business or to start a new line of business. ரெண்டுமே வந்து என்னது to incorporate a new business or to start a new line of business. New line of business. Already existing company தான் ஆனா new line start பண்ணலாம். அப்போ எனக்கும் இந்த செக்ஷன் ஒன்னு என்ன பண்ணலாம் அப்ளை ஆகும். சரி யாரால எலிஜிபிள் அப்படினா resident associates and resident associate Indian companies. இது மட்டும் தான் கிடைக்கும். resident company resident associate நான் கார்ப்பரேட்ல ரெசிடென்ட் மட்டும் தான், கார்ப்பரேட்ல இந்தியன் கம்பெனி மட்டும் தான். நான் கார்ப்பரேட் சம்டைம்ஸ் ரெசிடென்ட் ஆகலாமா? இப்போ ஃபாரின் கம்பெனிக்கு போய் இந்தியால தான் அவன் யார் தான் ரெசிடென்ட் தான். ஆனா அவன் எந்த கம்பெனி கிடையாது, இந்தியன் கம்பெனி கிடையாது. அப்போ கம்பெனி தவிர மீதி எல்லாரும் ரெசிடென்ட் இருந்தா அந்த செக்ஷன் அப்படி இருக்கும். கம்பெனிக்கு மட்டும் இந்தியன் கம்பெனியா இருந்தா மட்டும் தான். சம்டைம்ஸ் ஃபாரின் கம்பெனி will also be யாரோ மாறிடுவான். ஃபாரின் கம்பெனி will also be என்ன கம்பெனியா ரெசிடென்ட் கம்பெனியா இருக்கும் அவனுக்கு கிடைக்காது. அப்ப சிம்பிளா யாருக்கு கிடைக்காதுன்னா யாருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிடுறோம். நான் ரெசிடென்ட் கிடைக்காது, ஃபாரின் கம்பெனி கிடைக்காது. அப்படி சொல்லலாமா? நான் ரெசிடென்ட் கன்ஃபார்ம் கிடைக்காது, ஃபாரின் கம்பெனி கன்ஃபார்ம் கிடைக்காது. அப்ப யாருக்கு கிடைக்கும்? ரெசிடென்ட் அசோசியேட்ஸ் கிடைக்கும். கம்பெனியா இருந்தா இந்தியன் கம்பெனிக்கு மட்டும் தான் கிடைக்கும், ஃபாரின் கம்பெனிக்கு கிடைக்காது. சம்டைம்ஸ் ஃபாரின் கம்பெனி போய் இந்தியால இருந்துச்சுன்னா அவன் என்ன ஆயிடுவான், அவன் இந்த செக்ஷன் அப்படி கிடையாது. அப்ப யாருக்கு வராதுன்னு சொல்லிருக்காங்க. யாருக்கு வராது? ஃபாரின் கம்பெனி வராது, நான் ரெசிடென்ட் வராது. புரியுதா ராஜா? சரி, என்னென்ன எக்ஸ்பென்ஸ்லாம் preliminary எக்ஸ்பென்ஸ்னா மார்க்கெட் ரிசர்ச் எக்ஸ்பென்ஸ், லீகல் சார்ஜஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், feasible ரிப்போர்ட் எக்ஸ்பென்ஸ். feasible ரிப்போர்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து எவ்வளோ லேபர் இருக்காங்க, எவ்வளோ ரிசோர்ஸ் இருக்கு, டாக்ஸ் பிளான் எப்படி இருக்கு, எல்லாமே என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் செலவாகும். அந்த எக்ஸ்பென்ஸ்னா feasibility ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லா எக்ஸ்பென்ஸுமே என்ன எக்ஸ்பென்ஸ்? preliminary எக்ஸ்பென்ஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் எப்படி சார் கிளைம் பண்ணுவோம்? நல்லா கவனிங்க. எலிஜிபிள் அமௌண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் எலிஜிபிள் அமௌண்ட் 2 lakhs வருது. preliminary எக்ஸ்பென்ஸ் நீ இன்கர் பண்றது எலிஜிபிள் அமௌண்ட் கிடையாது. நீ இன்கர் பண்ணது ஒரு எக்ஸ்பென்ஸ், அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் தான் எலிஜிபிள் அமௌண்ட் சொல்லுவேன். அந்த அமௌண்ட் டிவைடட் பை 5 தான் அமௌண்ட் ஆஃப் ரிலேஷன்.
அந்த அமௌண்ட் டிவைடட் பை சரி எக்ஸாம்பிள் எலிஜிபிள் அமௌண்ட் 2 lakhs வருதுன்னு வச்சுக்கோ. அது 5ஆவது தான் ஆயிடும் 40,000 அப்போ இந்த வருஷம் 40, நெக்ஸ்ட் இயர் 40, அதுக்கு அடுத்த வருஷம் 40, அதுக்கு அடுத்த வருஷம் 40, அதுக்கு அடுத்த வருஷம் 40, 5 40 ஃபிக்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும் தவிர ஒரே இயர்ல நீ எவ்வளவு கிளைம் பண்ண முடியாது, 2 lakhs கிளைம் பண்ண முடியாது. நீ இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸ் எலிஜிபிள் அமௌண்ட்டா வராது. நீ இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸ் அப்போ நீ இன்கர் பண்ற எக்ஸ்பென்ஸை வச்சு நீ என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளவு எலிஜிபிள், இந்த எக்ஸ்பென்ஸ்ல எவ்வளவு எலிஜிபிள் கண்டுபிடிக்கணும். அந்த எலிஜிபிள் அமௌண்ட் நான் ஃபுல்லா கொடுக்க மாட்டேன் பை 5. ஏன்னா இந்த செக்ஷன் டி மூணுமே 1/5 செக்ஷன். அப்போ எவ்வளவு கிடைக்கும் அது டிவைட் பை 5 தான். அப்போ மீதி 1/5 நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த 1/5, அதுக்கு அடுத்த வருஷம். லைக் எங்க படிச்சோம், ப்ரீ இன்கார்பரேஷன் இன்ட்ரெஸ்ட் படிச்சோம் தெரியுமா, அதே மாதிரி வருஷம் அப்போ 2 lakhs எலிஜிபிள் அமௌண்ட் தான். உங்களோட P&L 2 lakhs போட்டுக்க முடியுமானா முடியாது சார். 2 lakhs by 5 எவ்வளவு தான் போட்டுக்கலாம், 40,000 தான். 2 lakhs by 5 னா என்னது 40,000 தானே. அப்போ 40,000 தான் உங்களால என்ன பண்ண முடியும், போட்டுக்க முடியும். 2 lakhs போட்டா தப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன எலிஜிபிள் அமௌண்ட் பாப்பா, நீ ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணிருப்ப, அந்த எக்ஸ்பென்ஸ் நான் என்ன ஒத்துக்க மாட்டேன். அப்போ எலிஜிபிள் அமௌண்ட் என்னன்னு கேட்கணும். ரெண்டா பிரிக்கிறேன், நான் கார்ப்பரேட் கார்ப்பரேட் அசி கார்ப்பரேட். நீ இன்கர் பண்ண preliminary expense, நீ இன்கர் பண்ண preliminary expense or 5% of cost of project, which is nothing but cost of fixed assets, cost of the asset. Project is nothing but an asset. And the asset la 5%. Or the incur பண்ற expense whichever is less than eligible amount. நீ 10 லட்சம் preliminary expense வச்சிருக்க. ப்ராஜெக்ட் ஓட வேல்யூ 50 லட்சம் தான். 50 லட்சத்துக்கு 5% னா 2.5 லட்சம். 2.5 லட்சம். 50 லட்சம் ப்ராஜெக்ட் எவ்வளவு 10 லட்சம் preliminary expense incur பண்ணுவானா? அப்படி நீ பண்ணன்னு சொன்னீனா நீ சொல்லிக்கோ. ஆனா நான் மேக்ஸிமம் எவ்வளவு தான் அலோவ் பண்ணுவேன். 2.5 லட்சம் தான் எலிஜிபிள் அமௌண்ட். அதையும் டிவைடட் பை 5 போட்டு உங்களுக்கு எவ்வளவு தான் கிடைக்கும்? 50,000 கிடைக்கும். அப்போ எப்படி டிடக்ஷன் கொடுக்குற மாதிரி நீ சொன்ன எக்ஸ்பென்ஸ் நான் எடுத்துக்கிறேன், preliminary expense நீ எவ்வளவு இன்கர் பண்ணேன்னு சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். or 5% of cost of the asset whichever is less in case of யாரு non corporate asset. corporate asset யாருன்னு வெச்சுக்கோயா, நீ சொன்ன மாதிரியே preliminary expense எடுத்துக்கோ. நீ சொன்ன மாதிரியே preliminary expense or உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன் இதுக்கு பதிலா. ஒன்னு cost of the asset எடுத்துக்கோ or capital employed எடுத்துக்கோ. ஒன்னு cost of the asset எடுத்துக்கோ or capital. So what is the difference between net worth and the capital employed? net worth and capital employed என்ன வித்தியாசம்? இப்போ அம்பானிஸ் net worth, அதானிஸ் net worth சொல்றோமா, தோனிஸ் net worth இவ்வளோ, மெஸ்ஸியோட net worth இவ்வளோ, ஒரு எல்லாருக்கும் net worth சொல்றோம். ஏன் அம்பானிஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இவ்வளோ, அம்பானிஸ் இது இதுன்னு ஏன் சொல்றது இல்லை? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அண்ட் net worth? net worthனாலும் asset minus liabilities தான். கேபிட்டல் எம்ப்ளாய்டுனாலும் asset minus liabilities தான். அதெல்லாம் பெரிய சேஞ்ச் கிடையாது. என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் திஸ் பிசினஸ். அப்போ இப்போ ரிலையன்ஸோட இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் சப்சிடரிஸ் இருக்கும் தெரியுமா, அதை கேபிட்டல் எம்ப்ளாய்டுல எடுத்துக்க மாட்டேன். சரி எக்ஸாம்பிள் இங்க 100 கோடி ரூபாய் கேபிட்டல் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் இங்க 80 கோடி வேற ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் திஸ் பிசினஸ் 20 கோடி தான். அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது ஒரு விஷயம், கேபிட்டல் which is employed in this business. அப்போ அம்பானி ஒரு பிசினஸ் பண்ணுவானா, மல்டிபிள் பிசினஸ் பண்ணுவான். அப்போ மொத்த பிசினஸ்லயும் இன்க்ளூடிங் ஆஃப் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து மொத்தமா உனக்கு வேல்யூ சொன்னா என்னது நெட் வொர்த். கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது என்ன, வேல்யூ. நெட் வொர்த்ங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் ஆல் பிசினஸ். கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன் திஸ் பிசினஸ். அப்போ ஒரு பிசினஸ் பத்தியோட கேபிட்டல் பத்தி சொன்னா அது என்னது கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது என்ன சார் சிம்பிளா சொல்லணும்னா, அசெட் எல்லா அசெட்டையும் ஆட் பண்ணும்போது நெட் வொர்த் கண்டுபிடிக்கும் போது எல்லா அசெட்டையும் ஆட் பண்ணுங்க, மைனஸ் அவுட் சைட் லைபிலிட்டி மைனஸ் பண்ணா நெட் வொர்த் கிடைக்கும். கரெக்ட்டா? ஆனா கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கும் போது எல்லா அசெட்டையும் ஆட் பண்ணும்போது இங்க உள்ள இன்வெஸ்ட்மென்ட் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது நாட் எம்ப்ளாய்டு இன் திஸ் பிசினஸ், இட் இஸ் எம்ப்ளாய்டு இன் சம் அதர் பிசினஸ். அப்ப இந்த பக்கம் உள்ள இன்வெஸ்ட்மென்ட் நீ என்ன பண்ணிடுவ, எடுத்துடுவ. அப்போ மிச்சர் இருக்கிறது தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு நெட் வொர்த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சிம்பிளா கேட்டீங்கன்னா இதை எஃப்எம் கிளாஸ்ல சொல்லுவேன். ஆஸ் ஆஃப் நவ் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கும் நெட் வொர்த்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் கேபிட்டல் which is employed in this business, net worth is employed in எல்லா பிசினஸ். அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, இன்வெஸ்ட்மென்ட் என்ன பண்ணிக்க மாட்டேன், கன்சிடர் பண்ணிக்க மாட்டேன். இன்வெஸ்ட்மென்ட் இன் அதர் என்டிட்டிஸ் என்ன பண்ணிக்க மாட்டேன், எதுக்குள்ள எடுத்துக்க மாட்டேன், கேபிட்டல் எம்ப்ளாய்டுல எடுத்துக்க மாட்டேன். நெட் வொர்த்ல இருந்து இத மைனஸ் பண்ணா கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைக்கும். சிம்பிளா வார்த்தை தான். நெட் வொர்த்ல இருந்து இந்த பிசினஸ் தவிர நீ எந்த பிசினஸ்லாம் எம்ப்ளாய் பண்ணிக்கிறத மைனஸ் பண்ணா இந்த பிசினஸ்ல எவ்வளவுன்ற காசு கிடைச்சிடும். சோ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துக்கலாம், இல்ல நீ சொன்ன மாதிரி காஸ்ட் ஆஃப் தி அசெட் எடுத்துக்கோ, which is உனக்கு எது பெனிஃபிட் இருக்கு.
அப்போ 40 லட்சம் காஸ்ட் ஆஃப் அசெட், 50 லட்சம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இருக்கு. எதை எடுத்து பண்ணி 50 எடுத்துப்பாரு. ஏன்னா அதுல 5% தானே அதிகமாக கிளைம் பண்ண முடியும். அப்போ மிச்ச வரி ஹையர் எடுத்துக்கே இதுல. அப்போ 50 லட்சம் 40 லட்சம். இது 5% இதுல எடுத்துக்கியா? இது 5% எவ்வளவு? 2.5. நீ இங்க பண்ணது 5 lakhs. மிச்ச வரி ஸ்பேஸ் 2.5. 2.5 ஃபுல்லா கொடுக்க மாட்டான். அது டிவைட் பை 5. 5 லட்சம். 5 லட்சம் 50,000. நான் சொல்றது புரியுதா? இப்போ நான் அடிச்சிட்டு எழுதுவா திருப்பி செக்ஷனை. அசெட் வேல்யூ போட்டீங்களா? காஸ்ட் ஆஃப் அசெட். எந்த அசெட்? ஃபிக்ஸ்ட் அசெட். கவனிங்க. To incorporate a new company நாலும் preliminary expense claim பண்ணலாம். Existing company to start a new business நாலும் market research expense, legal charges, registration எல்லாமே 35D க்குள்ள தான் வரும். அந்த எல்லா எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணா அந்த எக்ஸ்பென்ஸ் பேர் தான் என்ன எக்ஸ்பென்ஸ்? preliminary expense. preliminary expense எவ்வளவு டிடக்ஷன் கிடைக்கும்? amount of deduction எவ்வளவு சார் கிடைக்கும் அந்த 35D கேட்டா eligible amount by 5. eligible amount by 5. நீ eligible amount கண்டுபிடிக்கணும். அதுல இந்த வருஷம் 1/5, அடுத்த வருஷம் 1/5, அடுத்த வருஷம் 5 வருஷத்துக்கு பிரிச்சு எடுத்துக்கணும். சார் வாட் இஸ் eligible amount? நீ சொல்ற எக்ஸ்பென்ஸ் நான் ஃபுல்லா கொடுக்க மாட்டேன். சோ நீ சொல்ற எக்ஸ்பென்ஸ் preliminary expense or நீ இப்ப யாரு நான் கார்ப்பரேட் அசெட் தான் preliminary expense or cost of the assetல 5% whichever is less. என்ன whichever is less னா என்ன amount? eligible amount. அதுல by 5. say example preliminary expense you have incurred 11 lakhs. 40 lakhs வச்சுக்கோ உன்னோட cost of the asset. ஓகேவா? preliminary expense incurred எவ்வளவு? 11 lakhs. cost of the asset 40 lakhs. அதுல 10% னா 4 lakhs, 5% னா 2 lakhs. whichever is less 2 lakhs தான் ஃபுல்லா கொடுக்க மாட்டா அதிகம். divided by 5. 2 lakhs by 5 40000 5 வருஷத்துக்கு டிடக்ஷன் எடுத்துப்ப. suppose if you have debited 11 lakhs in P&L பண்ண கூடாது. 11 lakh டெபிட் பண்ணிருக்க கூடாது. அக்கவுண்ட்ஸ் படி தப்பு. suppose டெபிட் பண்ற மாதிரி உனக்கு ஒரு क्वेश्चन கொடுத்தானா தப்பான டெபிட் பண்ணிருக்கானா அது என்ன பண்ணிடணும்? கிரெடிட் பண்ணணும். கரெக்ட். உன்னெல்லாம் வச்சிட்டு நான் கிளாஸ் எடுக்க போறியா? எக்ஸலென்ட் சொல்றேன். டாக்ஸ் டெபிட் கிரெடிட் பண்ண முடியும். gross profit add income minus expense is equal to profit. income from BGPP that is net profit. இப்போ தப்பான எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணினானா நீ உல்டா எஃபெக்ட் என்ன பண்ணும்? தப்பான எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணிருக்கான். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லா எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணிருக்கானா அப்ப தப்பான எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிடணும்? டிஸ்அலோவ். என்னத்தை வீடியோ கிளாஸ் கவனிச்சு நீ? அப்போ தப்பான எக்ஸ்பென்ஸ் டெபிட் ஆனா என்ன பண்ணணும்? டிஸ்அலோவ் பண்ணணும். தப்பான இன்கம் உள்ள போட்டுருக்கானா என்ன பண்ணிடணும்? லெஸ் பண்ணி. ஏன்னா இந்த இன்கம் தப்பான இன்கம் ஆட் பண்ணிருக்கான். அது உல்டா எஃபெக்ட் லெஸ் பண்ணணும். தப்பான எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணிருக்கான். அப்போ உல்டா எஃபெக்ட் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணு. இப்போ 11 lakhs ங்கற இன்கம் எக்ஸ்பென்ஸ் டெபிட் பண்ணிருக்கான். தப்பான எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிடணும்? ஆட் பண்ணிடணும். ஏன்னா ஜிபி ஆட் இன்கம் லெஸ் எக்ஸ்பென்ஸ்ல இதையும் மைனஸ் பண்ணிருக்கானா இது தப்பான இன்கம் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணிருக்கானா அந்த எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணிடணும்? ஆட். எதை லெஸ் பண்ணிக்கணும்? 40000 ஒரிஜினல் டிடக்ஷன். அது என்ன பண்ணிக்கணும்? லெஸ் பண்ணிக்கணும். நான் சொல்றது புரியுதா ராஜா? அப்ப நெட் ப்ராஃபிட் as per P&L add disallowances if debited to P&L போடுவியா? debited to P&L 11 lakhs டெபிட் ஆயிருந்ததுனா நீ என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிட்டு ஒரிஜினல் டிடக்ஷன் எவ்வளவு? 40000 கீழ நீ என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிடணும். டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35 D மூணுமே என்ன செக்ஷன்? 1/5 eligible amount by 5. in case of corporate assessing preliminary expenses or உனக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். காஸ்ட் ஆஃப் தி அசெட் எடுத்துக்கலாம், கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் தி அசெட் 5%, கேபிட்டல் எம்ப்ளாய்டு 5%. எது உனக்கு ஃபேவரா இருக்கோ அதை எடுத்துக்கோ. இங்க 50 லட்சம் இது 60 லட்சம் உனக்கு எது ஃபேவரா இருக்கும்? 60 தான் ஃபேவரா இருக்கும். 20 30 தான் ஃபேவரா இருக்கும். எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கோ. அந்த 5% எக்ஸாம்பிள் இங்க 50 lakhs இங்க 60 lakhs இதை எடுத்துப்பியா? அதுல 10% னா 6 லட்சம், 5% னா 3 லட்சம். இங்க 11 லட்சம் இருக்கு. 11 6 3 whichever is less. வாய் திறந்தது 11 லட்சம் 3 லட்சம் whichever is less. அப்ப எவ்வளவு எலிஜிபிள் அமௌண்ட்? 3 lakhs எலிஜிபிள் அமௌண்ட். எலிஜிபிள் அமௌண்ட் divided by 5 60,000. In this case 11 lakhs divided by 11 lakhs disallowed less 60 under section 35D. இவ்வளவுதான் amortization of preliminary expense. உனக்கு ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பான் ஜாஸ்மின் பிரைவேட் லிமிடெட் அப்படினு சொல்லி ஒரு क्वेश्चन கொடுத்திருப்பான். அவன் என்ன பண்ணிருக்கான்? ஜாஸ்மின் லிமிடெட்ங்கிறது ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி டு ஸ்டார்ட் a new business புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கு மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்திருக்கான். அவன் லிமிட்டடா இது வருமா அது லிமிட்டட் சொல்றல இதான் வரும். அப்போ காஸ்ட் ஆஃப் அசெட், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரெண்டுத்துல எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துப்பியா? அதே preliminary expense கம்பேர் பண்ணி whichever is less அது divided by 5 ஆன்சர் பண்ணு.
உன் புக்ல ஒரு சம் இருக்கும் என்ன தெரியுமா 11 lakhs இதே சம் தான் உன் புக்ல இருக்கும் 11 lakhs total expense 2 லட்சம் ரூபாய் தான் காஸ்ட் ஆஃப் தி அசெட் மல்டிப்ளை பண்ணா வரும் which ever is என்ன 2 lakhs by 5 ஆன்சர் 40 இது புக் क्वेश्चन நான் அப்படியே ஆன்சர் போட்டேன் உனக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன்ல அந்த மெட்டீரியல்ல பாத்தீங்கன்னா ஜாஸ்மின் லிமிடெட் ஒரு क्वेश्चन இருக்கும் ஜாஸ்மின் லிமிடெட் क्वेश्चनக்கு ஆன்சர் நீ ட்ரை பண்ணு ஆனா என்னன்னா ஜாஸ்மின் லிமிடெட் இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இஸ் ஸ்டார்டிங் a new line of business கொடுத்துருப்பாங்க க்ளைம் பண்ணலாமா பண்ண முடியாதா பண்ணலாம் புரியுதா இது 35 டி அடுத்து அமார்டைசேஷன் ஆஃப் பிரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் 32 என்ன எப்பயுமே 32 டெப்ரிசியேஷன் மார்க்கவே கூடாது 32 டெப்ரிசியேஷன் 30 ரெண்ட் ரிப்பேர் ரேட் இன்சூரன்ஸ் ஆஃப் பில்டிங் 31 ரெண்ட் அதே மாதிரி ரிப்பேர்ஸ் இன்சூரன்ஸ் ஆஃப் பிளான்ட் மிஷனரி ஃபர்னிச்சர் 35 scientific research 35 ADD telecommunication operator license fees triple CCC agriculture CCD skill development இது படிச்சது 35 amortization of preliminary expenses அடுத்தது 35 DD 35D and 35 2D merger or demerger expense சேர்க்கிறதுக்கு பிரிக்கிறதுக்கு எக்ஸ்பென்ஸ் வருது அந்த எக்ஸ்பென்ஸ் ஒண்ணுமே இல்ல merger or demerger expense by 5 அவ்வளவுதான் அவ்வளவுதான் amount of deduction is equal to eligible amount எவ்வளவு இன்கம் அப்படியே eligible amount டிவைடட் பை ஆனா ஒரே விஷயம் கொடுக்க மாட்டா டிவைடட் பை 5 சரி இப்போ A limited B limited சேர்த்துட்டான் சரி எந்த புக்ல டிடக்ஷன் கிடைக்கும் A limited தான் B limited சேர்த்தனால எந்த புக் இருக்கும் இப்போ A limited புக் மட்டும் தான இருக்கும் அப்ப A limited புக்ல டிடக்ஷன் A limited B limited சேர்த்தா மெர்ஜர்னா என்ன கன்ஃபார்ம் எவ்வளவு தர எவ்வளவு வாங்க தான் முடியும் ஓகே ரெண்டு கம்பெனி சேரவே முடியாது அத இப்ப அமல்கேஷன் கிளாஸ் எடுக்கிற மாதிரி A limited B limited வாங்குறான்னா B limited உள்ள வரலாம் இது பேரு மெர்ஜர் இது பேர் என்னது merger that is வேற ஒரு கம்பெனி அப்படியே எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இன்னொரு கம்பெனி இன்சால்வென்ட் ஆகி உள்ள வந்துரும் இது மெர்ஜர் அமல்கேஷன் இருக்கு அமல்கேஷன்னா A limited B limited இருக்கும் A B limited ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி A யையும் வாங்குவோம் B யையும் வாங்குவோம் இது அமல்கேஷன் ஓகேவா மெர்ஜர் அமல்கேஷன்லயே மூணா பிரியும் மெர்ஜர் அமல்கமேஷன் எக்ஸ்டர்னல் அண்ட் ரெகன்சிலியேஷன் அதுல மெர்ஜர்ங்கிறது என்னன்னா A limited acquisition மெர்ஜர் A limited B limited அக்வயர் பண்றோம் B limited என்ன லூஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் A limited மட்டும் அப்படியே இருக்கும் சார் இது பேர் என்ன சார் மெர்ஜர் போதானா இன்னொரு தடவை வாங்குறோம் அக்விசிஷன் சொல்லலாம் மெர்ஜர் சொல்லலாம் அமல்கமேஷன் என்ன A limited B limited எப்படி சார் அமல்கமேட் ஆவாங்க ரெண்டு கம்பெனி அப்படி எல்லாம் சேரவே முடியாது AB limited ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி A limited அசெட் வாங்குவோம் B limited அசெட் வாங்குவோம் அப்ப யார் எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ண போறாங்க A limited புக்ல டிடக்ஷன் கொடு A limited B limited வாங்குறனா A limited புக்ல டிடக்ஷன் கொடு ஏனா அந்த கம்பெனி தான் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க போகுது A limited போய்டும் B limited போய்டும் AB limited தான் இருக்கும் அப்ப அவங்க புக்ல டிடக்ஷன் A limited B limited இருக்கானா B போய்டும் யார் தான் இருக்க போறா அவங்க புக்ல டிடக்ஷன் அது ஃபுல்லா கொடுக்க மாட்டேன் by 5 எனக்கு செக்ஷனே DD மூணுமே என்னது 1/5 ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப மெர்ஜர் டிமெர்ஜர் எக்ஸ்பென்ஸ் 2 lakhs இருக்குனா 2 lakhs ஒரே வருஷமா எடுத்துக்காத by 5 40 தான் ஜஸ்ட் பிரிச்சுக்கோ எந்த புக்ல சார் எந்த புக் எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்க போதே ஏதோ ஒரு புக் தான் இருக்க போகுது புரியுதா நான் சொல்றேன் $35D என்ன அமார்டைசேஷன் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்ஸ் எலிஜிபிள் அமௌண்ட் by 5 DD merger or demerger acquisition expense by 5 DDA VRS voluntary retirement service இது வந்து VRS இங்க மூணு வரும் merger demerger ரெண்டு D preliminary expense ஒன்று D ஏனா மூணுத்தையும் மாத்துவோம் என்ன செக்ஷன் எது மாத்துறோம் ஃபர்ஸ்ட் D preliminary expense DD ரெண்டு வரும் merger demerger DDA மூணு VRS voluntary retirement scheme VRS நீங்க ஒரு பேமெண்ட் பண்ணீங்க இந்த வருஷம் அந்த வெளில போறோம் ரிட்டையர்மென்ட் ஆகி வெளில போறோம் 10 லட்சம் ரூபாய் பேமெண்ட் கொடுக்க விஆர்எஸ்ல அந்த 10 லட்சம் ரூபாய் விஆர்எஸ் பேமெண்ட் அந்த வருஷம் எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ண முடியாது அது டிவைடட் பை 5 அதனால தான் செக்ஷன் என்னது 1/5 சரி எப்படி சார் பிரிக்கிறது விஆர்எஸ்ல நீ பேமெண்ட் பண்றேன் சரி எக்ஸாம்பிள் ரிட்டையர்ட் ஆகுது 1719 ரிட்டையர்ட் ஆயிடும் அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 20 lakhs இன்னைக்கு 10 lakhs தான் கொடுக்குற 1720 இன்னொரு 10 lakhs கொடுக்குற அடுத்த வருஷம் இன்னொரு 10 lakhs கொடுக்குற 20 இயர் பிரிச்சு கொடுக்குற இப்போ 20 lakhs by 5 போடக்கூடாது நீ எவ்வளவு பெய்டு 10 lakhs தான் பெய்டு அப்ப 10 lakhs இது 1920 ப்ரீவியஸ் இயரா இது 2021 ப்ரீவியஸ் இயரா இந்த 1920 ல இருந்து 5 வருஷத்துக்கு 2021 1920 2021 21 22 22 23
23 24 இது எவ்வளவு 10 லட்சத்தை 5 பிரிச்சா 2 2 2 2 2 இந்த 20 21 இன்னொரு பேமெண்ட் பண்றியா அது அடுத்து அது 2 2 2 2 2 அப்போ நம்ம ஏபிபி படிச்சோம் தெரியுமா 35 ஏபிபி அது எங்க ஆரம்பிச்சாலும் ஒரே வருஷத்துல முடியும் டெலிகம்யூனிகேஷன் ஆபரேட்டர் ஃபர்ஸ்ட் இயர் பேமெண்ட் பண்ணீங்கன்னா 10 இயர் பிரிப்பேன் 8th இயர் பேமெண்ட்னா 9th இயருக்கும் 10th இயருக்கும் பிரிப்பேன் 10th இயர் பேமெண்ட் 10th இயர்க்கே போட்டு ஏன்னா லைசென்ஸ் முடியும் போது அப்படியே முடிச்சிடணும் இது ஏபிபி இங்க எந்த வருஷம் ஆரம்பிக்கிறோம் 5 வருஷம் 3rd இயர் ஆரம்பிச்சா அங்கே ஒரு 5 வருஷம் இந்த வருஷத்துல ஆரம்பிச்சா அங்கே ஒரு 5 வருஷம் இப்படி போகும் ரெண்டு டயக்ராம் இது எந்த எப்போ பிரிக்கணும் 5 எப்பல இருந்து ஃப்ரம் பேமெண்ட் இப்போ இந்த ரிட்டையர் ஆன டேட் அன்னைக்கு 20 lakhs கொடுத்து வெச்சுக்கோ பை 5 அன்னைல இருந்து போடு நீ 3 வருஷம் 10 10 10 பிரிச்சு வெச்சுக்கோ இந்த 10 இங்க இருந்து 2 2 2 போடணும் அடுத்த 10 இங்க இருந்து 2 2 போடணும் அடுத்த 10 இங்க இருந்து 2 2 2 2 2 அப்ப ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு 2 லட்சம் செகண்ட் இயர் எவ்வளவு 4 லட்சம் தேர்ட் இயர் எவ்வளவு 6 4th 6 5th 6 6th 4 7th 2 சரி இப்படி பிரிச்சு அப்படி எந்த வருஷம் பேமெண்ட் பண்றியோ அந்த வருஷத்துல இருந்து எத்தனை பிரிச்சிருக்கும் 5 இயர்ஸ்க்கு பிரிச்சிருக்கும் இது 35 DDA அப்ப D என்ன பிரின்சிபல் எக்ஸ்பென்ஸ் DD என்ன மெர்ஜர் ஆர் மெர்ஜர் DDA என்ன BRS எத்தனை வருஷம் பை 5 எப்ப இருந்து ஃப்ரம் பேமெண்ட் from the payment சார் பேமெண்ட் 4 வருஷம் பிரிச்சு பண்ணிருக்கேன் 4 வருஷம் 5 5 5 கொடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் 5 5 ல இருந்து 5 பிரி செகண்ட் இருந்து அங்கே 5 பிரி தேர்ட் அங்கே 5 பிரி ஃபோர்த் அங்கே 5 பிரி புரியுதா கன்கரண்டா ரெண்டுமே சேர்த்து க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த 5 ல இந்த 1/5 வரும் இந்த 1/5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் க்ளைம் பண்ணிக்கலாம் இது 35 D சீரிஸ் அப்போ 35 சீரிஸ் முடிஞ்சிருச்சா 35 சயின்டிஃபிக் ரிசர்ச் பார்த்தோம் ABB டெலிகம்யூனிகேஷன் ஆபரேட்டர் CCC அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட் 100 ரூபாய் பேமெண்ட் தான் 150 ரூபாய் டிரெக்ஷன் ஒன்லி அவைலபிள் டு ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் CCD only available to company Indian companies மட்டும் தான் Indian companies தான் not all company Indian companies DDA கரெக்ட்டா ராஜா இது மூணு செக்ஷன் பார்த்தோம் அடுத்த செக்ஷன் 36 ஃபர்ஸ்ட் 36 க்கு பேர் சொல்றேன் சரியா பேரை நீ மனப்பாடம் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் படிக்கலாம் 36 சப்செக்ஷன்ஸ் மட்டுமே 15 சப்செக்ஷன்ஸ் இருக்கு 36 மட்டுமே அதுக்கு கீழ சப்செக்ஷன் சப் கிளாஸ் மட்டுமே எத்தனை இருக்கு 15 சப் கிளாஸ் இருக்கு அது எல்லாமே படிக்கணும் இப்போ நம்ம படிச்சதுலயே இத்தனை செக்ஷன் ஒரே செக்ஷன்ல படிப்போம் ஒரு 8 செக்ஷன் படிச்சிருக்கோமா அந்த 8 ஒரே செக்ஷன்ல படிக்க போறோம் அதான் அது 36 நல்லா கவனி ரொம்ப சிம்பிள் தான் செக்ஷன் சிம்பிள் தான் ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கணும் 36 1 1 36 1 1 1A 1B மூணு செக்ஷன் 36 1 36 1 2 36 1 2 36 1 3 3A 36 1 4 4A 36 1 5 5A 36 1 6 36 1 7 7A 36 1 9 36 1 15 36 1 16 இத்தனை செக்ஷன் படிக்க போறோம் 36 குள்ளே என்னென்ன செக்ஷன் ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்றத நம்ம ஃப்ரேம்வொர்க்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் செக்ஷன் ஹெட்டிங்க புரிஞ்சுக்கணும் அப்புறம் இன்டு தி செக்ஷன் நம்ம போலாம் ஃபர்ஸ்ட் என்ன செக்ஷன் 36 ல பார்க்க போறோம் எல்லாமே 36 சப்செக்ஷன் 1 எல்லாமே 36 சப்செக்ஷன் 1 கிளாஸ் தான் மாறுது கிளாஸ் ஆஃப் கிளாஸ் 1 1 1A 1B 36 1 1A 1 1 36 1 1 1A 1B 36 1 1 36 1 1A 1 1B 1B 36 1 2 ஒரே செக்ஷன் 3 3A 4 4A 5 5A 6 3 3A 4 4A 5 5A 6 7 7A 8 கிடையாது 9 15 16 இதெல்லாம் ஒரு செட் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் 3 3A செட் ரிலேட்டடா இருக்கும் 1 1A 1B ரிலேட்டடா இருக்கும் அது சொல்ல டக்குனு என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் 36 1 1 இது மூணுமே இன்சூரன்ஸ் பிரீமியம் இது மூணுமே என்ன இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் வேரியஸ் ஐட்டம்ஸ் அவ்வளவுதான் பிரீமியம் தான் ஆன் வேரியஸ் ஐட்டம் 36 1 1 இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ் இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ் 1A பிரீமியம் ஆன் லைஃப் ஆஃப் கெட்டல் லைஃப் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல லைஃப் ஸ்டாக்ஸ் பிரீமியம் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் அடுத்தது லைஃப் ஸ்டாக்ஸ் அடுத்தது மனுஷன் பிரீமியம் ஆன் ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயீஸ்
அப்போ பாரு மூணுமே என்ன பிரீமியம் என்ன ப்ரொவிஷன் 36(1) கிளாஸ் எல்லாமே என்னது premium. First premium on stock and stores, premium on life of cattle, premium on health of employees. One என்ன சொல்லு வரது one என்ன 36 என்ன இன்சூரன்ஸ் ஆன் ஸ்டாக் one எல்லாமே இன்சூரன்ஸ் தான். அதுல one என்னது இன்சூரன்ஸ் ஆன் stock and stores. 1A premium on livestock, insurance premium on livestock, life of என்னது cattle. அடுத்தது 1B என்னது ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இப்போ நான் கேண்டில் வச்சிருக்கேன், ஸ்டாக் வச்சிருக்கேன், அதை இன்சூர் பண்ணணும்ல. ஸ்டாக் காணாம போச்சுன்னா, திஃப்ட் ஆயிடுச்சுன்னா, ஆர் ஃப்ரிட்ஜ் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு எனக்கு ஸ்டாக் இன்சூரன்ஸ் பண்றல அந்த பிரீமியம் பே பண்ணா நான் க்ளைம் பண்ணிக்கலாம் அண்டர் செக்ஷன் 36(1). நான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எல்லாருக்கும் கிடையாது இது. கேட்டில் மேல லைஃப் இன்சூரன்ஸ் போய் சும்மாலாம் பண்ண முடியாது. உன்னோட பிசினஸ் நீ கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருக்கணும். அது என்னது ஃபெடரேஷன். என்ன ஃபெடரேஷன்னா உன்னோட பிஸ்னஸே மாட்டு பண்ண வச்சு சம்பாதிக்கிறதா இருக்கும். அவனுக்கு மட்டும் தான் மாட்டுக்கு வச்சு அதுக்கான இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கு நீ என்ன பண்ணுவான் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணலாம். 36(1)B இது எல்லாருக்குமே அவைலபிள். எந்த பிஸ்னஸ் மேன் எம்ப்ளாயிஸ் மேலே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போட்டுதா அந்த ப்ரீமியம் இவன் என்னவா எடுத்துக்கலாம் எக்ஸ்பென்ஸாக கிளைம் பண்ணிக்கலாம். 36(1)B இதுக்குள்ளே எப்படி சரி இதுக்குள்ளே ஏதாவது சப்செக்ஷன் இருக்கா கண்டிஷன் இருக்கா அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோ. 36(1) சீரிஸ் செட் ஃபுல்லாகவே ப்ரீமியம். 1-2 போனஸ் ஆர் கமிஷன். 2 போனஸ் கமிஷன். 2 யாருக்கு போனஸ் ஆர் கமிஷன் டு 36(1)(3)(3)A பாரு 3 பாரு இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital. நீ பிசினஸ்ல கடன் வாங்கியிருக்க அந்த கடனுக்கு வட்டி கட்டறல அந்த வட்டி நீ க்ளைம் பண்ணிக்கலாம். 36(1)(3) 36(1)(3) என்னது 36(1)(3) செக்ஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital 0 கூப்பன் பண்ணலாம். 0 கூப்பன் பண்ணா என்ன 10 லட்சம் ரூபாய் பாண்ட் வாங்கிடணும். 10 வருஷத்துக்கு ஒண்ணுமே ரிட்டர்ன் கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் 20 லட்சம் ரிட்டர்ன் வரும். 10 லட்சம் போட்டு 15 லட்சம் 20 லட்சம் எடுத்தல அந்த மொத்த அமௌண்ட் தான் உனக்கு என்னது 10 lakhs பாண்ட் வாங்கிருக்க. 10 வருஷம் பாண்ட்னா 10 வருஷம் உங்களுக்கு இன்கமே கிடையாது. அட் தி எண்ட் ஆஃப் தி லைஃப் உனக்கு எவ்வளவு கொடுப்பான் 15 lakhs. அப்ப அந்த 5 lakhs தான் இன்கம் ஓவர் தி பீரியட் ஆஃப் இந்த லைஃப் தானே. அந்த 5 lakhsங்கிறது ஃபார் தி 10 இயர்ஸ் தானே. அந்த 10 இயர்க்கு அதை பிரிச்சு எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 0 கூப்பன் பாண்ட். இது பாண்ட் வாங்கினவங்க கையில கேபிட்டலுக்கு என்ன டாக்ஸ் ஆகும். பாண்டை இஷ்யூ பண்ணால அவனுக்கு எங்க பிஜிபி அது 36(1)(3). அவன் எக்ஸ்ட்ரா பே பண்ற அமௌண்ட் அவனுக்கு என்னது இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் அவன் எப்படி கிளைம் பண்ணணும் அதுதான் 36(1)(3). அப்போ 36(1) இன்சூரன்ஸ் பிரீமியம். ஃபர்ஸ்ட் அதுல 1 ஸ்டாக் அண்ட் ஸ்டோர், 1B கேட்டல், C சாரி 1A கேட்டல், 1B வந்து ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயிஸ், 1-2 போனஸ் ஆர் கமிஷன். ரெண்டு விஷயம் கமிஷன் போனஸ் ஆர் கமிஷன். 3 IOBC, 3A 0 கூப்பன் பாண்ட். 1-4 recognized provident fund contribution. நம்ம சாலரில படிச்சோம்ல எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு RPF 12% மேல பே பண்ண கூடாது படிச்சோம்ல. கான்ட்ரிபியூட் பண்ண எம்ப்ளாயர் தானே அவனுக்கு அது என்னது எக்ஸ்பென்ஸ். அவன் எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணுவான். என்ன செக்ஷன் 36(1)(4). 4A NPS pension scheme under section 80CCD. 80CCD னு ஒரு டிடக்ஷன் செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன்ல ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பான். எப்படி RPF கான்ட்ரிபியூட் பண்றாங்க அது மாதிரி எம்ப்ளாயர் எங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த ஸ்கீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம் க்ளைம் பண்ணிக்கலாம். 36(1)(4)A. அப்ப இது ரெண்டு பேருமே என்ன செக்ஷன் சொல்லலாம் கான்ட்ரிபியூஷன். அடுத்து 1-5 கிராஜுவிட்டிக்காக நீ பண்ற கான்ட்ரிபியூஷன். கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு நீ பண்ற கான்ட்ரிபியூஷன். 5A டியூ டேட் செக்ஷன் வச்சுக்கோ. 5A என்னது டியூ டேட் டைம் லிமிட் செக்ஷன் சொல்லலாம். இது அப்புறம் பார்க்கலாம். அப்போ 1 இன்சூரன்ஸ் பிரீமியம் ஆன் ஸ்டாக் அண்ட் ஸ்டோர்ஸ் கேட்டில் ஹெல்த் ஆஃப் எம்ப்ளாயிஸ். 2 போனஸ் ஆர் கமிஷன். 3 என்ன செக்ஷன் இன்ட்ரெஸ்ட். 1-3 இன்ட்ரெஸ்ட் ஆன் borrowed capital. 3A 4A 4 RPF ரெகனைஸ்ட் தான் ஸ்டாட்யூட்டரி வராதீங்க கவர்மெண்ட்டுக்கு. அன்ரெகனைஸ்ட் கிளைம் பண்ண முடியாது. அப்போ யாருக்கு மட்டும் தான் பண்ணலாம் ரெகனைஸ்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட். 4A NPS அண்டர் செக்ஷன் 80CCD. NPS பென்ஷன் ஸ்கீம் வச்சுக்கோ கான்ட்ரிபியூட் பண்ற லைக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மாதிரி பென்ஷன் கான்ட்ரிபியூட் பண்றத நான் எக்ஸ்பென்ஸா க்ளைம் பண்ணிக்கலாம். 5A கிராஜுவிட்டி. 5A லிமிட். 6 இந்த லைஃப் ஆஃப் கேட்டல் இருக்குல்ல அது செத்து போச்சுன்னா லாஸ் க்ளைம் பண்ணுவோம். 6A லாஸ் ஆன் லைஃப் ஸ்டாக்ஸ். ஓகேவா லாஸ் டியூ டு டெத் ஆஃப் லைஃப் ஸ்டாக்ஸ். லாஸ் மாடு செத்து போச்சு அது லாஸ் தானே உனக்கு. அது வாங்கின அமௌண்ட் அப்படியே லாஸ் க்ளைம் பண்ணிடுவாங்க.
ஆமா அது எவ்வளவு அமௌண்ட் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல அந்த வேல்யூ என்ன பண்ணிக்கணும் எக்ஸ்பென்ஸா லாஸா காட்டணும் அது எந்த செக்ஷன்ல 36(1)(6) 7 7 bad debts 7A provision for bad and doubtful debts 7 என்னது bad debts 7A provision for bad and doubtful debts 9 family planning expenditure company family planning expenditure incur பண்றோம் for the purpose of employees அந்த எக்ஸ்பெண்டிச்சரை கம்பெனி கிளைம் பண்ணலாம் எந்த செக்ஷன்ல 199 15 STT securities transaction tax STT 16 commodities transaction tax ஓகேவா இதெல்லாம் என்னவா கிளைம் பண்ணலாம் டிடக்ஷனா கிளைம் பண்ணலாம் என்ன செக்ஷன்ல 36ல மட்டும் இத்தனை சப்செக்ஷன்ஸ் இருக்கு 36 என்ன ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்ன இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் ஹெல்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஆன் ஸ்டோர் second கேட்டல் மூணாவது மனுஷன் எம்ப்ளாயிஸ் 36 1 2 என்ன போனஸ் ஆர் கமிஷன் 3 இன்ட்ரஸ்ட் 3 இன்ட்ரஸ்ட் ஆன் borrowing capital 3A 4A contribution to RPF contribution to NPS 5 gratuity 6 loss loss of 7 bad debts 7A provision for bad debts 9 family planning expenses 15 STT 16 CTT இதெல்லாம் தான் 36 சப்செக்ஷன் இதோட உள்ள ஒரு செக்ஷனை நம்ம தனித்தனியா பார்க்கலாம் இப்போ ஹட்சன் அந்த